இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சினிமா அப்டேட்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம விமல் அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ சினிமா அப்டேட்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். நம்ம விமல் அண்ணாவோட நடிப்பில் இப்போ ஒரு சில படங்கள் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் அவர் வந்துட்டு அப்துல் மாஜித் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம யோகி பாபு அண்ணாவும் வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு திங்கட்கிழமை April 14 தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டிலும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட சச்சின் படத்தை ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. வர April 18 நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில் இந்த சச்சின் படத்துக்கான ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா, நாளைக்கு திங்கட்கிழமை காலையில் 8:45 இந்த சச்சின் படத்துக்கான ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சச்சின் படத்தையும் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா, வர April 18 தேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.